பகுதியை நாம் எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம், அதில் 5 8 வசனம் வரைக்கும் எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? வசனங்கள் 5 8 வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து. நீங்கள் அசை இல்லாதவர்களாய் நடந்து இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்க ஜெபம் பண்ணும். பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்தில் உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களை பலப்படுத்தி நடத்துவீராக. உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே வசனத்திலும் நீர் சத்தியத்தை வைத்திருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. சத்தியத்தை அதை நாங்கள் அறியும் போது அந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. இது வெறும் எழுத்துக்கள் அல்ல, இது வெறும் புத்தகம் அல்ல ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானோர் மூலமாய் உரைக்கப்பட்ட விடுதலையின் வார்த்தைகளாய் இருக்கிறது ஆண்டவரே. விடுதலை கொடுக்கிற ஒரு வித்தாக, ஒரு விதையாக இது இருக்கிறதற்காக நன்றி. இதை விசுவாசத்தோடு நாங்கள் பெற்றுக்கொண்டு 30, 60, 100 பலன் கொடுக்க பரிசுத்த தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார். இந்த முதல் ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உடைய கரம் இருக்கட்டும். ஒவ்வொரு மேலும் உடைய கரம் மூடும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லா கரங்கள் உயர்த்தி உற்சாகமாக ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? இந்த வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபமாக நாம் பார்க்கிறோம். இதை எழுதினவர் ஒரு சிலர் பவுல் அப்போஸ்தலன் என்று சொல்லுகிறார்கள், ஒரு சிலர் அப்பல்லோ என்கிறதான ஒரு தேவ மனிதன் என்று சொல்லுகிறார்கள். விசேஷமாக இது சிதறப்பட்ட அல்லது உபத்திரவத்தில் இருக்கிறதான இஸ்ரவேல் மக்கள் அல்லது எபிரேய மக்களுக்காக விசேஷமாக இது எழுதப்பட்டதான ஒரு கடிதமாக இது காணப்படுகிறது. அந்த நாட்களிலே பயங்கரமான உபத்திரவம் கிறிஸ்துவுக்கு உள் வாழ்கிற மக்களுக்கு வந்தது. அந்த நேரத்தில் அவர்கள் தொடர்ந்து விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. அந்த நெருக்கடியான காலகட்டங்களிலே ஆண்டவருக்குள் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்று பலவிதமான வசனங்களை சொல்லி, அதில் பழைய ஏற்பாட்டுக்குரிய சில காரியங்களை சொல்லி, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் நமக்கு வெளிப்பட்டு ரத்தம் சிந்தின பிரதான ஆசாரியனாக இருக்கிறாருங்கிற சத்தியத்தை எல்லாம் சொல்லி அந்த ஆசிரியப்பு கூடார சத்தியங்களை அதிகமாக இதில் சொல்லி விவரித்து கடைசியில் இந்த கடிதத்தை முடிக்கும் போது சில அறிவுரைகளை சொல்லி முடிக்கிறார் அல்லது சில ஆலோசனைகளை சொல்லி முடிக்கிறார். அந்த வசனங்களில் தான் ஒரு சில வசனங்கள் இதில் பார்க்கிறோம். அதுல முதலாவது பார்க்கும்போது முதல் வசனத்தில் கொஞ்சம் பார்த்து வரலாம். வசனம் 1 எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சகோதர சிநேகம், அதாவது நமக்கு நன்மை நடக்குது, நன்மை நடக்கல, இன்னைக்கு எல்லாம் இங்கே நல்லா இருக்கவே ஆண்டவர் இன்னும் எப்படி ஆசிரிப்பார், செழிப்பு இங்கே அதிகமாக போயின்னு இருக்குது, இன்னும் கர்த்தர் உங்களை எப்படி இத்தனை மடங்கு ஆசிரிப்பார், அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இன்னைக்கு எதிர்பார்க்கிற விதத்தில் மக்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மக்களுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம், இன்னைக்கு இருக்கிற உலகம் நன்றாக பணம் புழங்குகிற ஒரு உலகம். உலக அளவிலே நன்றாக வியாபாரம் செழுமையாக நடக்கிறது. இந்தியாவில் அது ஒன்றும் குறைச்சலாம் கிடையாது. இப்படிப்பட்ட நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி வாழ வேண்டும், எனக்கு இருக்கிற கஷ்டங்கள், எனக்கு இருக்கிற உபத்திரவங்கள், எனக்கு இருக்கிற போராட்டங்கள் பிறருக்கும் வரும்போது நான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, சகோதர சிநேகம் என்ன பண்ண கடவுது. அப்ப சகோதர சிநேகம்னா நாம் பார்க்கிற சகோதரர்கள் மாத்திரமல்ல, நாம் பார்க்காத சில சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதுதான் சொல்ல, மணிப்பூர் இருக்குது, சில வெளிநாடுகள் இருக்கிறது, அரப் கண்ட்ரிஸில் சில நாடுகள் உபத்திரவத்தில் இருக்கிறார்கள், நார்த் கொரியா பயங்கரமான, அங்கே சுவிசேஷத்துக்கு வழியே கிடையாது. இதெல்லாம் நாம் மனதில் வைத்து எல்லாவற்றிலும் நாம் அந்த ஐக்கியத்தை, அன்பை, ஒரு மனதை நாம் என்ன பண்ணக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. அதனால் நாம் எதை நம்மால் செய்ய முடியும் என்பதை செய்ய முடிவதற்கு முயற்சி எடுக்க. அதில் ஒரு சிநேகம் இருக்கிறதை கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இருக்குது, அல்லது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இல்லை அப்படின்னு நாம் நினைக்காமல், இவைகள் இருக்கிறதோ இல்லையோ இதில் ஒரு ஐக்கியத்தை கடவுள் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஐக்கியம் என்ன பண்ண வேண்டும், அந்த சிநேகம் என்ன பண்ண வேண்டுமா, நிலைத்திருக்க வேண்டும். நீ எனக்கு சோதனம் அல்ல, நானும் உனக்கு சோதனம் பண்ண மாட்டேன். நீ எங்கள் வீட்டு ஜபத்து வரல, நானும் உங்க வீட்டுக்கு என்ன பண்ண மாட்டேன். இப்படி போகிறது சிநேகம் கிடையாது. நீ வரியோ வரலையோ கர்த்தருக்காக நான் வருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வா முகத்தை பார்க்குது, நான் சபைக்கு வர மாட்டேன் சொன்னா இது சிநேகம் அல்ல. ஐயா, அந்த பிரதர் சபைக்கு வருவாரு, அந்த சிஸ்டர் சபைக்கு வருவாங்க, நான் அதனால அடுத்த ஆராதனைக்கு வரேன். ஏன் அப்படின்னு கேட்டால் அது காரணம் இருக்கும், உள்ள இருக்கும், எதனா இடம் கூட பேசியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருக்குள் மன்னித்து சகோதர சிநேகத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? காரணங்களுக்கு நம்ம சொல்ல முடியுமா? முகத்தை பார்த்து சோதனமானாலும் எதுக்கு சிநேகம், திருவிருந்து எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அவசியமே கிடையாது. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை சோதனம் பண்ணுகிறவர்கள் சக விசுவாசம் சோதனம் பண்ணணும். அப்படி பிரச்சனை இருக்கிறதா, ஆவிக்குரிய பிரச்சனையா இருந்தால் சொல்லணும், சபைக்கு ஊழியக்காரன் சொல்லணும், பசங்க கொஞ்சம் ஜெபம் பண்ண, இப்படி பிரச்சனையா இருக்குது, மனஸ்தாபம் இருக்கிறது,
எல்லாவற்றையும் எல்லா உள்ள இருக்கிற காரியத்தை அறிந்து கொள்வதற்கு ஒரு ஊழியனால் முடியாது. ஆனால் சொன்னால் கண்டிப்பாக சில ஆலோசனைகள், சில ஜபங்களையாவது பண்ண முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அதான் சகோதர சிநேகம் என்ன பண்ண கடவுது? முதல்ல சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் பண்ணிட்டு அதை கொஞ்சம் நிறுத்திக்காங்க. ரொம்ப சில பேர் சோத்திரம் பண்ணிட்டு ரொம்ப அக்கா தங்கச்சி மாதிரி போயிடுவாங்க. இதை அடிக்கடி சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப க்ளோஸாக போயிடுவாங்க. சிஸ்டர் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன குழம்பு சிஸ்டர்? எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னது மோர் தொக்கு குழம்பு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டில் நான் கொடுக்குறேன், நாளைக்கு உங்க கொடு. இந்த கொடுக்கல் வாங்கல போல் அங்கே ஒரு கட் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்த வசனம் கொஞ்சம் பாருங்க பால. 2வது வசனம் எல்லாரும் சேர்ந்து, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். உபசரிப்பை குறித்து இதில் சொல்லிக் கொடுக்கிறார். நீ தெரிஞ்சுக்கொள்ள மட்டும் கொடுக்காத, போஷி நல்லா என்ன பண்ணாத, ட்ரீட் பண்ணாத. உனக்கு தெரியாதவன் ஒருவேளை வந்தாலும் என்ன பண்ணுன்னு, உன்னால் முடிஞ்சது என்ன பண்ணு, உபசரிப்பை கூட என்று வேதம் சொல்லுகிறது. உபசரிப்பு என்பதே ஒரு ஸ்பெஷல் கிரேஸ், ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கூட சொல்லலாம். ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுக்கு விருந்தாளிக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்தவங்க அவங்க தேவ தூதரும் தெரியாது, அதில் விசேஷமாக கர்த்தரும் கூட வந்திருக்கிறார். வேலையை சொல்லுங்க பார்க்கலாம். தென்னிந்தன்னு ரொம்ப நான் என்ன பண்ணியிருப்பார், ரொம்ப கூட நல்லா பண்ணியிருப்பார். ஆனால் அதெல்லாம் பார்க்காம வந்தவங்களை உட்கார வச்சு நல்லா என்னது பீஃப் கறி தான் போகிறான்னு எனக்கு இளங்கன்று அப்படின்னா போட்டு சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறார். கொஞ்சம் தூரம் அந்த தேவத்தூர் போகிறாங்க. இவனுடைய சொந்த சகோதரனுடைய மகன் லோத்து இருக்கிறான். லோத்து என்ன பண்ணுறான்னு உபசரிப்பில் அவர் நல்ல கை தேர்ந்தவராக இருக்கிறார். வாங்க வீட்டுக்குள்ளே வந்தார். அதில் நிறைய பிரச்சனைகள் உள்ளே இருக்குது, அது வேற. பட் என்னன்னா, அந்த உபசரிப்பும் என்பதும் கிறிஸ்தவத்தில் ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அதனாலே சிலர் அறியாமல் யாரை உபசரித்துதண்டா, தேவத்தன். அந்த உபசரிப்பு என்பது ஒரு கிறிஸ்தவத்தில் ஒரு பங்கு. அதெல்லாம் சபையில் கூட சேர்த்தால் இந்த அன்பின் ஐக்கியம், அன்பின் விருந்து வைக்கிறது என்ன தெரியுமா காரணம்? இதில் உபசரிப்பு இருக்கிறது. அதில் உப்பு குறைஞ்சி போச்சு, காரம் அதிகமாக போச்சு, அதெல்லாம் என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு அல்ல சொல்லுங்க பாக்கலாம், சொல்ல புரியுதுங்களா? அதில் கொஞ்சம் ஆதி அப்போஸ்தலர் சபையில் என்ன வந்துச்சுன்னா, எங்கள் ஆளுங்களை கவனிக்காமல் உங்காலும் மட்டும் என்ன பண்ண கவனிக்கிறேன் சொல்லிட்டு அதில் பிரச்சனை வந்துச்சு. எபிரேயருக்கு விரோதமாக கிரேக்கர்கள் முறுமுறுக்கிறாங்களாம். எபிரேயர்ன்றவங்க அது அந்த லோக்கலில் வாழ்கிற ஜனங்கள், கிரேக்கர்ன்றவங்க சிதறி போயிருக்கிற தேசத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ள யூத ஜனங்கள். இப்போ எல்லாமே சபையாக ஆயிட்டாங்க. சபை பெரிய சபையாக உருவாகி விட்டது. சாப்பாடு போடுறாங்க, சாப்பாட்டில் பிரச்சனை என்ன, எங்கால கவனிக்காமல் உங்கால கவனிக்கிறேன். அண்ணா அங்கே பீஸ் பெரிய பீஸாக போகுது, இங்கே எப்படிப்பட்ட பீஸாக போகுது? சில நேரத்தில் நடக்காதா? சொல்லுங்கள், நடக்காதா? ஒத்துக்கிறீங்க? நடக்கும் தான். உடனே தான் பார்த்தாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த கறி ஊழ்ந்துதா இல்லையா, இது காரம் இருக்குதா இல்லையா, உப்பு இருக்குதா இல்லையான்ற பார்க்குற எங்கள் வேலை கிடையாது. நாங்கள் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். கரங்களை ஊற்றிராமே சொல்லுங்க, நல்ல கரங்களை உயர்த்தி. அடுத்தது வசனத்தை போதிக்கிறது எங்கள் ஊழியம். உடனே அப்பாயின்ட் பண்ணாங்க. 7 பேர் அப்பாயின்ட் பண்ணாங்க. அவர்கள் தான், அந்த 7 பேர் தான் பந்தி விசாரிப்புக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட. அதில் ஒருவன் ஸ்தேவான் என்று சொல்லப்படுகிற ஒரு தெய்வ மனுஷன். வெறும் சட்னி சாம்பார் மட்டும் ஊற்றலை, அவன் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டான். நல்லா கவனிங்க. சபையில் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல யாருன்னு நினைக்கிறீங்களா? இட் இஸ் 100% ஸ்ட்ராங். உங்களுக்கு தேசம் திறந்து கிடக்கிறது. இன்னைக்கு அநேக சபைக்குள்ளே தான் ஊழியம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தேவான் என்பவன் சபைக்குள்ளே ஊழியம் பண்ணான். பந்தி விசாரிப்பு தான் பெரிய ஊழியம். ஆனால் அதை விட பெரிய ஊழியம் ஒரு சவுலை எழுப்பி விட்டான். ஒரு ஆமையை சொல்லுங்க பார்க்கலாம். இரத்த சாட்சியாக மரித்து சவுல் என்கிறதான ஏறக்குறைய இந்த வேதத்தில் 13 நிருபங்களை எழுதுவதற்கு காரணமாக இருந்ததான இந்த சவுல் என்கிறதான பவுலை அவனை எழுப்பி விட்டு மறித்து விட்டான். இதான் ஊழியம். இன்னைக்கு வெறும் ஊழியன்றது மறுபடியும் பட்டங்கள் பதவிகள் கொடுக்கிறது மாத்திரம் ஊழியம் அல்ல. இதை எதிர்பார்த்து கொண்டு இருந்தால் உட்கார்ந்து தான் இருக்க வேண்டும். எது கிடைக்குதோ ஊழியம். பந்தி விசாரிப்பு என்பது ஒரு ஊழியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? கரங்களை ஊற்றி சொல்ல முடியுமா? எஸ், நல்லா பண்ணுங்க. சில பேர் நல்லா பண்ணுங்க, நல்லா உற்சாகப்படுத்துறாங்க. நல்லா பண்ணுங்க, அதை சந்தோஷமா பண்ணுங்க. அதில் உங்களுக்கு கெட்ட பேர் கூட வரலாம். கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சோதரத்தோடு பண்ணுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஓகே, அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பால். எல்லாரும் சேர்ந்து சீக்கிரமாக. வசனம் 3 எல்லாரும் சேர்ந்து, கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை. அடுத்தது வேதனைக்குள்ள, கட்டுக்குள்ள, என்ன சொல்ற, சிறைச்சாலைகளுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறானா அவங்களுக்கு கொஞ்சம் நினைச்சுக்கோங்க. நீங்க கஷ்டப்படுறாம நினைச்சுக்கோ. அவங்களுக்கோ ஒன்று போய் ஜெயிலில் போய் உட்கார வேணாம். அவங்களுடைய உபத்திரவத்தில் பங்கேற்று அவங்களை ஆதரியுங்கள் அல்லது விசாரியுங்கள். எந்த உதவிகள் செய்ய முடியுமோ செய்யுங்கள். அதைத்தான் இங்கே இந்த வேதத்தில் இருக்கிற ஆக்கியோன் சொல்லுகிறான். அவர்களை நினைத்து கொள்ளுங்கள்.
அந்த உபத்திரவத்தில் அல்லது தீங்குக்குள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க, வேதனைக்குள் ஒரு நபர் இருக்கிறான்னு சொன்னால் அவளை கொஞ்சம் நினைச்சிருங்க, மறந்துடாது. நம்ம வாழ்க்கை எப்போ பொதுவாக நல்லா இருக்கும்போது விசாரிப்போம், நல்லா இல்லாத போது என்ன பண்ணுறோம், 2 தடவை விசாரிப்போம், 3வது தடவை என்ன பண்ணுறோம், விட்டுருவோம். இது மனுஷ சுபாவம். நல்லா இருந்தா விட நல்லா இல்லாதவங்களை விசாரிக்கணும். ஒரு விருந்து வீட்டுக்கு போக விட எங்கே போகிறது நல்லது வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க பாலாம். நம்ம எங்கே தான் அதிகமாக போவோம். அதுவும் போகாமல் இருந்ததில்ல, அதுங்க போகிறது தப்பு கிடையாது, நல்லது தான். ஆனால் சில பேர் சில தலைகள் இங்கே பார்க்கலாம், அந்த தலைகள் எங்கே பார்க்க முடியாது, துக்க வீட்டில் பார்க்க முடியாது. போவது நல்லது, கர்த்தர் அதை விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கரங்களுக்கு தெரியாமல் சொல்ல முடியுமா? ஏண்டா அதுதான் அவங்களை ஆற்றுகிற ஒரு நேரம், தேற்றுகிற ஒரு நேரம். சில நேரத்தில் நம்முடைய சூழ்நிலையினால் அவங்களை விசாரிக்காம அன்னைக்கெல்லாம் கூட ஒரு வாரம் பொறுத்து அது என்ன பண்ணுங்க, பார்த்து விசாரித்து அவளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் அவளை பலப்படுத்துகிறவராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது சபைக்கு ஒரு ஆதரவாக. எல்லா நேரத்தில் எல்லாரும் எல்லா காரியங்களும் ஊழியக்காரனால பண்ண முடியாது. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த ஐக்கியம் இதுக்கு தான் உதவணும். மறுபடியும் பணம் கொடுக்கல் வாங்கல், சாப்பாடு, துணிமணி இதுக்காகலாம் கிடையாது. இதெல்லாம் தேவை இருந்தால் அல்லது உண்மையாகவே இல்லைன்னா கொடுக்கலாம், உண்மையாகவே பட்டினியாக இருந்தால் கொடுக்கலாம். மற்ற நேரத்தில் இந்த தீங்கு அனுபவிக்கிறவர்களை நாம் விசாரிப்பது நல்லது. ஒரு சில நேரத்தில் ரொம்ப பயங்கரமான ஒரு நெருக்கடியான தேவைக்குள், அதாவது தட் மீன்ஸ் தேவைன்னா பண தேவை நான் சொல்ல விரும்பவில்லை, அவர்கள் வேறு ஏதோ பிரச்சனைகளுக்கு சிக்கி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்காக ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி பாருங்க, அவங்க அந்த ஆறுதலுக்காகவே சபைக்கு வரதை நிறுத்த மாட்டாங்க, புதுசாக வருவாங்க. அந்த ஆறுதல் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சபைக்கு வரும்போது விசுவாசிகளை மாத்திரம் சோதனம் பண்ணாதீங்க, புதிதாக அவிசுவாசிகள் நீங்கள் சோதனம் பண்ணதால. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் சொல்ல புரியுதுங்களா? ஓகே, இதுதான் அந்த தீங்கு அனுபவிப்பவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். 4வது வசனம் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க போல. வசனம் 4, விவாகம். ம் 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 இதுல திருமணத்தை குறித்து ஒரு தெளிவான வார்த்தையை சொல்லுகிறார். சொல்ல ஒரு வார்னிங் கொடுக்குறார். இன்னைக்கு இதெல்லாம் காத்துல பறக்க விட்டுச்சு இந்த உலகம். மேலை நாட்டுகள் எப்படி சிம்பிளாக எடுத்துக்கினாலும் அதே கல்ச்சர் இன்னைக்கு இந்திய தேசத்தில் வந்து கொண்டிருக்கிறது, வந்து விட்டது, கொஞ்சம் மோசமாக தான் போய் கொண்டு இருக்கிறது. இதில் கிறிஸ்தவ ஜனங்களும் பாதிக்கப்படுகிறார்கள். சபையில் இது குறித்த விழிப்புணர்வு ரொம்ப கொடுக்க முடியல, கொடுக்குற அளவுக்கு கலாச்சாரம் ரொம்ப ஓப்பனாக பேச முடியாது. ஏன் இதில் சொன்னால் இன்னைக்கு இந்த சத்தியத்தை அறியாமல் குடும்பத்துக்குள் வருகிற பிரச்சனைகளை மூடி மறைத்து கொண்டு இங்க வந்து கடவுளை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்கிறவர் நல்லவர் சொல்லிட்டு பாடி போட்டுறதுனால அந்த விடுதலை ஒன்று கிடைச்சிட போது கிடையாது. பிரச்சனை எங்க இருக்கிறது? வேர் இஸ் த ப்ராப்ளம்? அது குடும்ப வாழ்வில் குடும்ப உறவில் இருக்குதா? அங்கதான் மருந்து போடணும். அதை மருந்து போடாம நான் உபவாசம் பண்ணுகிறேன், நான் ஜெபம் பண்ணுங்க, பிரச்சனை மாறினா எப்படி மாறும்? எதற்காக அந்த உபவாசம், எதற்காக அந்த ஜெபம்? அதை ஒரு விசுவாசி புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த குடும்ப உறவில் தான் அதிகமாக பாவத்தை பிசாசு கொண்டு வருகிறது. விவாக மஞ்சம் எப்படிப்பட்டது? அசுசி படாததம். கணவன் மனைவி உறவு தப்பே கிடையாது, ஆனா அது வேற விதத்துல போனா தப்பு. சரிங்களா? அது குறித்து ஆண்டவர் சந்தர்ப்பம் கொடுப்பார். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க, வேதத்துல இருக்கிறது அத்தனை நல்லவராக. ஓகே, இப்போ அடுத்தது வேறு சில காரியங்களை இங்கு இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறான். விசேஷமாக இந்த 4-5 வசனங்கள் பணத்தை குறித்து அவன் பேசுகிறான். இன்னைக்கு அடுத்த பிரச்சனை பணம் தான். பணம் என்பது பிரதானம். பணம் பாவம் அல்ல. ஒரு ஆமே சொல்லுங்க பாலாம், சத்தமா சொல்லுங்க பாலாம், எது பாவம் அல்ல? ஓகே, ஆனா வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடங்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிற என்று பவுல் எச்சரிக்கிறான். பணம் நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா பண ஆசையோடு கூட சம்பாதிப்பதை குறித்து சொல்லுங்க. அது எப்படிங்க? அது பணம் நல்லா சம்பாதிக்கலாம், பண ஆசை இருக்கக்கூடாதுன்னு எப்படி? அங்கதான் பிரச்சனையே இருக்குது. அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியுதுதான் இன்னைக்கு இருக்கிற பெரிய சவால். அது விசுவாசிகள் இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்க இருந்தாலும் சரி, இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சேலஞ்ச். அதே சமயத்தில் எனக்கு பண ஆசையே இல்லை, பொருளாசையே இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது. பட் அதுல இருக்கிற அந்த ரேஷியோ, அந்த உயர்வு தான் நம்ம கவனிக்க வேண்டும். நீங்கள் போதுமென்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, அல்லது வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணின கடவுள் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாருன்னா, நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆனால் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு போதுன்றதை வச்சு வாழ கத்துக்கின்ற. நல்லா கவனிங்கன்னா, ஒரு காலத்துல
மொபைல் ஃபோன் வச்சிருந்தாவே ஒரு பெரிய ஆடம்பரம். இன்னைக்கு மொபைல் ஃபோன் இல்லைன்னா மொபைல் ஃபோன் இல்லைன்ற கேட்குறவள் ஆகிப்போச்சு. அதனால் மொபைல் ஃபோன் இருந்து தான் ஆகணும். ஒரு காலத்தில் 1100 சொல்லலாம், அல்லது ரிலையன்ஸில் ஒரு ப்ளூ கலரில் விடுவாங்க, 999 ரூபாய். ஞாபகம் இருக்குங்களா? அதை ஒருத்தர் போட்டு ட்ரெயினில் போட்டு இந்த ட்ரெயின் சக்கரத்தில் போட்டு உடைக்கணுன்ற அளவுக்கு கோவப்பட்டார். ஏன்னா அது பிச்சைக்காரன் கூட வச்சிருக்கிறான். உண்மைதானே அது? அந்த காலத்தில் அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டான். ஏன்னா அது மார்க்கெட்டிங் கூட அவனுக்கு ஒரு தந்திரம். நல்லா பிடிச்சிட்டு ஆகணும். இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கிறான். நல்லா கொஞ்சம் பார்க்கலாம். அப்போ அது ஒரு மாடல். இப்போ அந்த 999 ரூபா ஃபோனை வந்து நான் உனக்கு பிறந்த நாள் கிஃப்டாக கொடுக்குற வச்சுக்கன்னு சொன்னால் நீயே வச்சுக்கோ. இதை பிச்சைக்காரன் கூட என்ன பண்ண மாட்டான். இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் ஆகிப்போச்சு. எஸ் சொன்னாங்களா? டச் ஃபோன்ட்டாங்க. அப்படி தள்ளனா என்ன பண்ணோம்? அப்படி ஒரே தள்ளு தான் எல்லாம் வந்துடணும். அங்கே எல்லாமே கீழே ஊந்துடணும். அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அது தள்ளும் போது நம்மளே தள்ளி விட்டுது. நிறைய பேர் தள்ளி கீழே ஊந்துடுறாங்க. எதை தேவ செய்தியை பார்க்கணும், பாட்டை பார்க்கணும், தப்பு கிடையாது. பார்க்கணும் சொல்லிட்டு அரசியலே பார்த்து தள்ளி விட்டுறோம். பார்க்கணும் சொல்லிட்டு சினிமா பார்த்து தள்ளி விட்டுறோம். பார்க்கணும் சொல்லிட்டு ஃபேஸ்புக்கே பார்த்து தள்ளி விட்டுறோம். நல்லா கவனிப்போம். ஸோ அது இன்னைக்கு அத்தியாவசியமாகி விட்டது. ஏன்னா இன்னைக்கு அஃபிஷியலாக வாட்ஸ்அப் குரூப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன் ஆகிப்போச்சு. ஈவன் சபைக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் சொல்ல எத்தனை புரிகிறேன். இட்ஸ் நாட் ராங், தவறு கிடையாது. ஒரு ஃபேஸ்புக் ஐடி வச்சுருக்கு, தவறு கிடையாது. இட் இஸ் நெசசரி. ஆனால் எதற்கு யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறது, அது அந்த நபரை பொறுத்து தான். நல்லா கவனிக்க வேண்டும். அப்போ ஒரு 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 சாதனம், ஒரு பொருள் என்பது இன்றைய காலகட்டத்தில் மாற்றத்துக்கு உட்பட்டு வைத்திருக்கிறதுனால இன்னைக்கு செல்போன் வச்சிருந்தா பாவம், அவங்க பெரிய பணக்காரர் நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் சர்வசாதாரணமாகி விட்டது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருந்தான்னா பணக்காரன் மட்டும் தான் வச்சிருப்பான். நல்ல ஒரு பெரிய ஆஃபீஸில் மேனேஜிங் டைரக்டர் அல்லது ஒரு பிஸ்னஸ் ஓனர், பெரிய அதிகாரி மட்டும்தான் வச்சிருப்பான். இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சு. அதுவும் அவங்க வச்சிருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா செங்கல் மாதிரி இருக்கும். செங்கல்னே சொல்லுவாங்க. அது பேர் பிரிக் ஏதோ பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும். அது வச்சு மாட்டின்னு போனாருன்னா எப்போ ஒரு பெரிய மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறாருப்பா அப்படின்னு பார்க்குற ரேஞ்ச் இருந்துச்சு. இப்போ அப்படிலாம் வச்சு போனால் இன்னும் இவ்வளோ பேர் செங்கல் போய் எங்கே மாட்டின்னு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா எப்படி ஸ்லிம் டைப்லாம் ஆகிப்போச்சு. நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த காலகட்டங்கள் மாறிக்கொண்டு வருகிறதுனால இப்போ அது ஆடம்பரம் என்று சொல்ல முடியாது, அத்தியாவசியம். அப்போ ஒரு நபருக்கு ஒரு சில பொருட்கள் ஒரு சில விதத்தில் அல்லது பண தேவை என்பது அத்தியாவசியமா இருக்கும். அது தவறல்ல. அது அது ஒருத்தங்க 2 வீலர் வச்சிருக்கிறாங்களோ, சைக்கிள் வச்சிருக்கிறாங்களோ, 4 வீலர் வச்சிருக்கிறாங்களோ, 3 வீலர் வச்சிருக்கிறாங்களோ, அது தவறு. அவங்களுக்கு அத்தியாவசியம் தேவை. அவர்கள் அதை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து. ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது ஒன்று, எனக்கு தேவையான அளவுக்கு இருந்தும் இது எனக்கு பத்தவில்லை என்று சொல்லி அந்த பொருள் மேலேயோ பணத்தின் மேலேயோ நம்முடைய கண்கள் அல்லது நம்முடைய இருதயம் வளர்ந்து கொண்டே போகும்போது தான் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் எப்படி இருங்க, நடந்து. கோடீஸ்வரனாக இருக்கிறது கூட தப்பு கிடையாது. கோடீஸ்வரனாக இருந்தும் அவனுக்குள்ள பண ஆசை இல்லாமல் இருக்க முடியும். பெறுகிறது. ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், நாளைக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு பண ஆசை இருக்கும். அது எப்படிங்க சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். அதான் இங்க வேதத்தில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று. பண தேவை என்பது வேறு, பண ஆசை என்பது வேறு. அப்ப வேதத்தின் அடிப்படையில் கொஞ்சம் வேகமா ஒரு சில காரியம் கொஞ்சம் பார்க்கலாமா? இது அப்படியே இருக்கட்டும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தி. அப்போ இந்த போதும் என்கிற மனது இல்லாத தேவ பக்தி வரும்போது, அல்லது தேவ பக்தியை விட அந்த போதும் என்கிற மனம் அற்ற ஒரு எண்ணம் நமக்குள் வளரும் போது அது பண ஆசைக்கு நேராக நம்ம கொண்டு செல்கிறது. நல்லா கவனிக்கணும். பக்தியா பணமா? பணம்னா மறுபடியும் என்ன அர்த்தம்னா பணமே வச்சுக்கூடாது அர்த்தம். பக்திக்கு பணமே இருக்கக்கூடாதுன்னா அப்போ ஒருத்தருமே என்ன பண்ண முடியாது, ஊழியமே பண்ண முடியாது. நல்லா கவனிக்கணும். ஆனால் போதும் என்கிற மனம் இல்லாத தேவ பக்தி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு ஓய்வு நாள், ஒரு நபருக்கு இன்னைக்கு விடுமுறை தான், ஆனா இன்னைக்கு ஆலயத்துக்கு வரலாம், ஆனா இன்னைக்கு போயிட்டு ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறார் என்று சொன்னால் அவங்க கொஞ்சம் கேள்வி கேட்டுப்பாங்க. அவங்களதான் கேள்வி கேட்டுப்பாங்க. அதாவது அவங்க ஃப்ரீ வரலாம், எந்த தடையும் கிடையாது, கட்டாயம் கிடையாது, வேலை ஸ்தலத்தில் கட்டாயம் கிடையாது, அவர் ஒரு அரசாங்க அலுவலர் கிடையாது, ரூல்ஸ் போட்டால் நிற்கிறதுக்கு. இஸ் நாட் இன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ. அவர் ஒரு போலீஸ் துறையில் கூட கிடையாது. ஏன்னா போட்ட ஆர்டர் போட்டால் வந்து தான் ஆகணும். சில மிலிட்ரியில் பார்த்தீங்கன்னா போர் நடக்கும்போது வரணும், வந்து தான் ஆகணும். அன்னைக்கு ஓய்வுனாலும் அவங்க என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும்.
வரலாம், வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு அங்க போனா கொஞ்சம் நிறைய கிடைக்கும் சொல்லிட்டு போனா அங்க ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும், அவருடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தி. நான் சொல்ல புரிஞ்ச ஒரு ஆமே சொல்ல முடியுமா? சொல்ல புரியுதுங்களா? ஓகே, அடுத்த வசனம் 8 சொல்லுங்க பாருங்க எல்லாரும் சேர்ந்து. உண்ணவும் எது இருந்தா போதுன்னு இருக்கணுமா? அப்ப அடிப்படை தேவைகள் முதல்ல என் குடும்பத்துல சந்திக்கப்படுகிறதா? முதல்ல அதுல ஒரு திருப்தி, கண்டென்ட்மெண்ட் சொல்லுவாங்க, மன திருப்தி. அடிப்படை தேவைக்கு என் குடும்பத்துல குறைவில்லாம இருந்தா போதும். எதுவுமே நான் சொல்றது புரிகிறது. இந்த அடிப்படை தேவை அதிலேயே குறைவு இருக்கிறது, பூர்த்தி ஆகவில்லை என்று சொன்னால் அதற்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யறதும் தப்பு கிடையாது. நல்லா கவனிக்கணும். 6 பேர் இருக்கிறாங்க, 7 பேர் இருக்கிற குடும்பம், அதுல ஐயா ஒரு வயதான ஐயா ஒரு வயதான அம்மா தான் இருக்கிறாங்க. அவங்க சம்பளம் வந்து மிஞ்சி போனால் இவங்களுக்கு ஒரு 3 இவங்களுக்கு ஒரு 2.5 தான் வருதுன்னா அது வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் வேலை செய்தா தப்பு கிடையாது. நல்லா கவனிக்கணும். ஏன்னா அடிப்படை தேவை சந்திக்கப்படலை. அடிப்படை தேவைக்குரிய காரியங்களில் அவங்களுக்கு எந்த ஒரு குறைச்சலும் கிடையாது, எல்லாம் நல்லா போகுது. அப்பொழுது அவர்களுடைய மனநிலை என்ன? சரிங்களா? நல்லா நல்லா கவனிச்சுக்கணும். அவங்களுடைய மனம் எதை நாடுகிறது? ஓகே, அடுத்ததாக வசனம் 9 சொல்லுகிறது. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் பலவித இச்சைகளிலும் விழுகிறார். அடுத்ததாக ஒரு நபருடைய டார்கெட் என்ன? வாட் இஸ் ஹிஸ் ஃபோக்கஸ் இன் ஹிஸ் லைஃப்? அவர் ஐஸ்வர்யவானாக அல்லது பணக்காரனாக வேண்டும் என்று விரும்பினால் அங்கு அவர் பண ஆசைக்குள்ள சிக்கிவிட்டார். நல்லா சம்பாதிக்கணும், நல்லா இந்த ஃபீல்டுக்குள்ள நான் பெரிய ஆள் ஆகணும்ன்றது தப்பு கிடையாது. நல்ல பேர் எடுக்கணும், இதன் மூலமா நான் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரா? தப்பு கிடையாது. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைங்களை படிக்கும் போதே நான் வந்து நல்லா கலெக்டர் ஆகணும், தேசத்துக்காவது நல்ல செய்யணும் சொல்றவங்களாம் இருக்கிறாங்க, பண்றவங்க இருக்கிறாங்க. நான் டாக்டர் ஆகிட்டு கஷ்டப்படுற இடத்துக்கு போயிட்டு மருத்துவ சேவை செய்வேன்னு சொல்லி செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. ஐடஸ் கட்டர் வெள்ளூர்ல சிஎம்சிங்கிற ஒரு மருத்துவமனை ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும். தெரியுங்களா? உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உலகத்துக்கு தெரியும். அதை ஆரம்பித்தவர்கள் ஒரு ஒரு இங்கிலாந்து தேசத்து பெண் என்று நினைக்கிறேன், ஒரு வெள்ளைக்கார அம்மா. அந்த காலகட்டத்தில் மருத்துவ வசதிகள் குறைவானது. அங்கே ஒரு சில பெண்கள், கர்ப்பிணி பெண்கள் இறக்கிறதை பார்த்து, ஏன்னா அதை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பெண் மருத்துவர் கிடையாது அந்த காலத்தில். இவங்க அப்பா ஒரு டாக்டர், ஆண்னா ஓடிடுவாங்க அந்த காலத்தில். அதனால என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க, அவங்க தேசத்துக்கு போனாங்க, மருத்துவம் படித்தார்கள். மருத்துவம் படிச்சு அங்கேயே செட்டில் ஆகாமல் இந்த வளர்ச்சியற்றதான காய்ந்து கிடக்கிறது அந்த வெள்ளூர் பகுதியில் வந்து ஒரு மருத்துவமனை ஆரம்பித்தார்கள். ஒரு ஆமே சொல்ல முடியுமா? இன்று வரைக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அது பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் என்று பேர் எடுத்துச்சு. இதெல்லாம் தான் இன்னைக்கு மத தீவிரவாதிகள் மதம் மாத்திரம் சொல்கிறாங்க. அன்னைக்கு அங்கே உள்ள போனீங்கன்னா முஸ்லீம்களும் இருப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா? முஸ்லீம்களும் இருப்பாங்க. ஏன் முஸ்லீம் வெளியே போகணும்னு அவனு சொல்றது கிடையாது. இதுதான் இந்த மத தீவிரவாதிகளோட குழப்பம். இதெல்லாம் வைத்து ஜபம் பண்ண வேண்டும். அவங்க மதம் மாற்ற நினச்சிருந்தாங்கன்னா, நீ மதம் மாறினாதான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன்னு அன்னைக்கு பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் அது ஒரு ரூல்ஸாக போட்டிருக்கலாம். ஆனால் அப்படிலாம் செய்யவில்லை. யார் வேணாலும் வாங்க, ஏன்டா கிறிஸ்துவின் அன்பு எல்லாரையும் அழைக்கிறது. எத்தனை பேர் ராமே சொல்ல முடியாது? கரங்களுக்கு ராமே சொல்ல முடியாது. இதான் கிறிஸ்துவ அன்பு. நல்ல ஒரு பெண்மணி அவர்கள். இன்னைக்கு எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறாங்க, உள்ள இடங்கட்சா போதுன்னு இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. நல்லா கவனிக்க வேண்டும். இது பணத்துக்காக அவர்கள் அதை செய்யவில்லை, சேவைக்காக செய்தார்கள். இன்னைக்கு பெரிய பெரிய படிக்கிறவங்க பிள்ளை ஆசைப்படுறாங்களா? நல்லா படிக்கட்டும். ஆனா அதனுடைய நோக்கம் இதை வச்சு எவ்வளவு சம்பாதிக்கலாம், இந்த படிச்சுட்டு எவ்வளவு சம்பாதிக்கலாம், அந்த அந்த மைண்ட் வந்துருச்சுன்னா எப்படி ஏமாத்தலாம். நான் சொல்ல புரியுதுங்களா? சொல்லுங்க போல. இன்னைக்கு மருத்துவர்களே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன், எல்லாருமே அதில் நல்ல எண்ணத்தோடு பண்ணுகிறான்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, உண்மையாக பண்ணுறவங்க இருக்கிறாங்க, சேவையோடு பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வர வருமானம் எப்பா இது போதும், நல்ல வருமானம் சொல்லிவிட்டு உண்மையாக பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இல்லாத வயிற்று வலியில் வந்து உள்ள ஒரு பெரிய கட்டி ஸ்கேனில் காட்டு சொல்லிட்டு ஏமாற்றி இல்லாத கட்டி என்ன பண்ணுறாங்க, இருக்கிற மாதிரி காமிச்சு ஆப்ரேஷன் பண்ணுறதுலாம் நடக்குது. ஒரு சில இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறோம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அப்போ எந்த ஃபீல்டுக்குள்ளேயும் பண ஆசை வராமல் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஈவன் ஊழியத்தில் சொல்லுகிறேன். அதுதான் வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். நீ பணக்காரன் ஆவணுட்டு தான் முதல் டார்கெட்டா அங்கே பண ஆசை வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணும்? அது பலவிதமான சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை, அடுத்தது கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். கொண்டு போயிடும். அது நான் சொல்ல புரியுதுங்களா? அப்ப போதும் என்ற மனசு கிடையாது. அப்ப இன்னும் நான் என்ன பெரிய ஆள், அது எப்படி?
நான் என்ன இப்படி பெரிய பணக்காரன் ஆகுறது? இந்த ஏரியாவில் என் வீடு தான் பெரிய வீடாக இருக்கணும், இந்த ஏரியாவில் என்னுடைய குடும்பம் தான் பெரிய பணக்கார குடும்பம் சொல்லிட்டு சொல்லணும்னு நினைத்து கொண்டு ஒரு நபர் ஒரு 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 ஃபீல்டுக்குள்ளே போனார்னா அவரோட டார்கெட்டில் எவ்வளோ சீக்கிரம் முன்னேற முடியும்? முன்னேற்றம் தப்பு கிடையாது, மறுபடியும் கவனிக்க வேண்டும். அந்த முன்னேற்றத்தில் பணம் பிரதானமான எண்ணம் வந்துவிட்டால் அவள் வாழ்க்கையில் பலவிதமான இச்சைகளுக்குள் அது கொண்டு செல்லும். அது விழு வைக்கிறது, தீமையை செய்ய வைக்கிறது, அது அநியாயம் செய்ய வைக்கிறது. இன்னைக்கு கேம்பிளிங், நல்லா கவனிக்கணும். கேம்பிளிங் கை தெரியாமல் கை விஷயம் கூட என்ன ஆகி போகுது? அது யூடியூப்ல கூட வருது. அது என்னது இது பேர் டக்குன்னு மறக்கும் போதே, ரம்மி சர்க்கிளை போடுப்பா, போடு போடு போடு, ஒட்டையா ரெட்டையா போடு, எதோ விழட்டும். அல்லேலூயா. இது என்ன ஆசை? ஆமேன், அல்லேலூயா. வேலைக்கு செல்லாமலே வீட்டிலேயே பணம் வருகிறது. ஒரு 1000 ரூபாய் கட்டினா 10,000 ரூபாய் ரிட்டர்ன் வருகிறது. ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை, ஆண்டவரே நான் போட போகிறேன் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் எனக்கு 10,000 வரட்டும். இந்த ஜபம் எப்படிப்பட்ட ஜபம்? கொஞ்சம் சொல்லுங்க பாலாம். கொஞ்சம் யோசிக்க வேண்டும். வாட் இஸ் த மோட்டிவ்? நம்முடைய உள்ளுக்குள் என்ன அதான் சொல்லுகிறேன். பெரிய பணக்காரனுக்கு தான் பண ஆசை நம்ம சொல்லக்கூடாது. ஒன்றுமில்லாத நபர்களுக்கும் இந்த ஆசை. ஏன் என்று சொன்னால் வாழ்க்கையை எப்படி சுலபமாக வாழலாம், லக்ஸூரியஸா வாழலாம், சம்பாதிக்காமல் வேலைக்கு போகாமல் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு எப்படின்னா பணம் வரட்டும், அந்த எண்ணம் தான் தவறு. வேதம் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறும். எல்லாம் சொல்லுங்க பாலாம். உண்மையுள்ள மனுஷன் ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவன், அதுதான் டார்கெட் என்று ஓடுகிறவன் ஆக்கினைக்கு தப்ப மாட்டான், சிக்கிக்கொள்ளுவான். இன்னைக்கு அப்படிப்பட்ட வாலிபர்கள் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுகிறார்கள்? தவறான வழியில் அவங்களுக்கு இருக்கிற படிப்பை, அறிவை பயன்படுத்துகிறார்கள். எது எல்லாம் இந்த ஆன்லைன்ல நடக்குது. ஆன்லைன் பிஸ்னஸ்ல நிறைய ஏமாற்று வேலை நடக்கிறது. கால்ஸ் வருகிறது, நம்ம எடுத்து நம்ம எந்த நம்பர், நம்ம என்னது ஆதார் நம்பரை கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு நான் வீட்டில இருந்து என்ன பண்றேன், உங்களுக்கு நம்பர் என்ன பண்றேன், உங்க நம்பர் மாற்ற சொல்லிட்டு பேங்க்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு சொல்லிட்டு உங்க ஆதார் நம்பர் தான் கேட்பான். பரவாயில்ல, நம்மளுக்கு ஈஸியாக வேலை பண்ணி சொல்லிட்டீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, எவ்வளோதான் இருக்கும், ஏதோ கொஞ்சமாக, அதுவும் இல்லை காலி பண்ணுறாங்க. நிறைய நடந்திருக்குது இதெல்லாம். இதை பண்ணுறது யார்? அப்போ என்ன நோக்கத்தில் பண்ணுறான்? அவன் வேலைக்கு போகக்கூடாது, அவனுக்கு அறிவு இருக்கிறது, திறமை இருக்கிறது. ஆனால் மக்கள் எப்படின்னா கஷ்டப்பட்டோம். அவங்க கஷ்டப்பட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைங்களை படிக்க சொல்லிட்டு ஏதோ 2 லட்சம் 3 லட்சம் பண்ணால் எல்லாத்தையும் அப்படியே உருவிடுவானுங்க இருக்கிற இடத்துலேருந்து. நிறைய நடந்திருக்கிறது. இதெல்லாம் எது என்று சொன்னால் பண ஆசை. உழைக்காமல் பிறரை ஏமாற்றி வாழ வைக்கிறார். ஆனால் அறிவு இருக்கிறது, படிப்பு இருக்கிறது, எல்லா திறமையும் இருக்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யவான. அப்படிப்பட்டவங்கள பிடிச்சு விசாரிச்சா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நான் சீக்கிரம் பெரிய ஆள் ஆகணும், நான் சீக்கிரம் பணக்காரன் ஆகணும், நான் சீக்கிரத்தில் நல்ல பேர் வாங்கணும், நான் சீக்கிரத்தில் கார் வாங்கணும், நான் சீக்கிரத்தில் பங்களா கட்டணும், நான் சீக்கிரத்தில் ஃபாரின் போய் செட்டில் ஆகணும். இதான் அவங்க பதில் வரும் பொதுவாக. இந்த காலை நேரத்தில் அருமையான தேவ பிள்ளைகளே, நாமும் முன்னேறுவது தவறல்ல. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? நமக்கு ஒரு லட்சியம் இருப்பது தவறல. ஆனால் அதை எந்த வழியில் போய் நாம் அடைய போகிறோம், நம்முடைய பிள்ளைகள் எந்த வழியில் போய் அடைவதற்கு அவங்களை உற்சாகப்படுத்தணும். நீ உண்மையாக இருந்துபடி, உண்மையாக வேலை செய், உனக்கு ஏற்ற வேலைக்கு போ, உனக்கு ஏற்ற படிப்பு போ, கர்த்தர்கிட்ட கேளு, கர்த்தர் உயர்த்துவார். அப்படிதான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எதுவுமே ராம சொல்ல முடியும். வேற அவன் வீடு கட்டான், சண்டை போட்டான்ல, யாரவன் சொல்லுங்க, யாரவன்? ஏதோ ஒரு சொந்தக்காரன், சும்மா சொல்லுங்களேன், நீங்களே மனசுக்குள்ள சொல்லுங்க. அவன் வீடு கட்டான், நீ கட்டுறியா இல்லையா பார். அவன் கார் வாங்கிட்டான், அவன் பங்களா கட்டிட்டான் பார். அவன் பார் 50 சவரம் போட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டான் பார். நான் எதிர்த்து உன்னை படிக்க வைக்கிறேன், நீ 50 சவரம் மகளை என்ன பண்ணணும்? சம்பாரிச்சு கொடுக்கணும். அது எப்படின்னா நீ சம்பாதிக்கிற அந்த வார்த்தை போட்டால் என்ன ஆகி போகுது? நானும் அந்த அந்தஸ்துக்குள் இருந்து காட்டுகிறேன், நானும் பெரியாள் என்கிறதான அந்த ஸ்டேட்டஸ்குள்ள நான் என்ன பண்றேன்? என் குடும்பத்தை நிறுத்துவதற்கு விரும்புகிறேன். மறுபடியும் சொல்ல, விருப்பம் கூட தப்பு கிடையாது. ஆனால் எப்படி போய் அதை செய்ய சொல்லுகிறேன், எப்படி இருந்து அதை நான் வாழ்ந்து காட்ட போறேன். இப்பெல்லாம் அந்த மதிக்க மாட்டாங்க சார். இப்பெல்லாம் அந்த எனக்கு மரியாதை கிடைக்காது. உண்மைதான். கடவுளுக்கு நீங்கள் உண்மையா இருந்தா கடவுள் நிச்சயமா ஒரு காலத்தில் உங்களை உயர்த்துவாங்க. இதான் உண்மை, அவ்வளவுதான். ஓகே, அடுத்து வசனம் வாசிக்கலாமா? கொஞ்சம் வேகமாக. வசனம் 10 எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பால். எல்லாம் சேர்ந்து. பண ஆசை வேறா இருக்கிறது, இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. ஓகே, அப்ப அடுத்தது பண ஆசை இருக்கும்போது அடுத்த ஒரு சிம்டம்ஸ் காமிச்சிடும். விசுவாசத்தை விட்டு என்ன பண்ண தெரியுமா? வழுவ ஆரம்பிக்கும். சபைக்கு வரணுமா? சம்மரா இருக்குதே, வீட்டுல இருந்து ஆன்லைன்ல உட்காந்துக்கிறேன். என்ன ஜபம் பண்ணணுமா? பைபிள் படிக்கணுமா? என்ன டெய்லி ஜபம் பைபிள் படின்னு சொல்லிட்டு வேதங்களை சொல்லி கொடுக்குதா? இப்படி கேள்விலாம் கேட்குறாங்களா? விசுவாசி தான்.
ஞானஸ்நானம் எடுத்தவங்களா தான் இருப்பாங்க. இப்படி கேள்வி வருதா? they are having the wrong motive in their hearts. ஏன் விசுவாசம் வழுவுகிறது? விசுவாசத்தை விட்டு நழுவி போகிறார்கள். அவங்களோட வாயில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறதா? விசுவாசத்தை விட அவர்களுக்கு பணம் பிரதானமாகிவிட்டது. என்ன பண ஆசை விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுதான்? வழுவி போக வைக்கிறது. நல்லா சொல்லுங்க போல, அந்த வசனம் அப்படிதானே வருது. எல்லா தீமைக்கு வேற இருக்கு. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுகிறாங்களா? வழுவி. அப்படியே வழுவுதல் என்னது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வெளில போறாங்க. ஆலயத்துக்கு முதல் வந்த நபர் ஏன் வருவதில்லை? ஆலயத்துல முதலாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற மனம் ஏன் இப்ப இல்லை? ஆலயத்தின் மேல் இருந்த வாஞ்சை ஏன் குறைந்திருக்கிறது? ஆண்டு கூட சொல்லுகிறார் வெளிப்படுத்தல, ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பு என்ன பண்ணிட்ட? விட்டுட்டப்பா, கொஞ்சம் மனம் திரும்பான்றார். எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார். எபேசு சபை நல்ல சபை. எபேசு சபை ஆண்டவர்ல சத்தியத்தை அறிந்த ஒரு சபை. அது பவுல் அப்போஸ்தலன் ஊழியம் பண்ண சபை. இப்ப அந்த சபையை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், நீ ஆதியில கொண்டிருந்த அன்பு என்ன பண்ணிட்ட? விட்டுட்ட. நீ சீக்கிரம் மனம் திரும்ப, இல்லைன்னா உன் வழக்கு தண்டனை என்ன பண்ணிடுவேன்? பிடிக்கணுன்றார். இன்னைக்கு அநேக விசுவாசிகளை, அநேக தேவ ஊழியர்களை இந்த பண ஆசை விழ வைத்திருக்கிறது. விசுவாசத்தை விட்டு விழ வைத்திருக்கு. இன்னும் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, விசுவாச வாழ்க்கையில் இருப்பாங்க, ஆனால் விசுவாசம் மற்ற வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பாங்க. சபைக்கு வருவார்கள், சபைக்கு அவர்கள் ஒரு பிரயோஜனமா இருக்க மாட்டார்கள். சமுதாயத்தில் வாழ்வார்கள், சமுதாயத்துக்கு அவர்கள் உப்பாக இருக்க மாட்டார்கள். அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, எல்லா பேரும் அடிபடும். ஏன் அப்படி என்றால், அவர்கள் பேர்தான் கிறிஸ்தவர்கள், பேர்தான் சபைக்கு வருகிறவர்கள், அவர்கள் உலகத்துக்கு வெளிச்சம் அல்ல, பூமிக்கு உப்பல்ல. ஏன் அப்படி எண்ணம் எல்லாம் இந்த இந்த காரியத்துல மைண்ட் மாறி போயிருக்கிறது. அடுத்த வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கு எப்படி இருக்கிறதா? இதான் ரூட்னு சொல்லப்படுது. புரிகிறது. நல்லா கவனிங்க. மறுபடியும் பணம் எல்லா தீமைக்கும் வேற அல்ல, இதுதான் வேற இருக்கிறது. இந்த பணத்தை வச்சு நல்லதும் பண்ணலாம், இந்த பணத்தை வச்சு கெடுதலும் பண்ணலாம். வேதம் அதை தான் சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் அருமையான தேவஜனமே, இதுல ஒரு சிலர் நேரத்தில் நம்ம ஆரம்ப கட்டத்தில் போயிட்டு வந்துருவோம். நமக்குலாம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. போயிட்டு வந்துடுவோம். ஏன்னா ஆண்டு சிரிச்சிப்பார், ஒரு 2 கொடுப்பார், 2 டோஸ் கொடுப்பார். எப்பா ஏசப்பா சோத்திரம், உண்மை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டான் ஆண்டவரே, மனம் திரும்புற பாருங்க, வி ஆர் இந்த ரைட் பாத். ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அது இல்லை வர முடியும் பார்த்தீங்களா? நான் அப்பெல்லாம் போகிறது இல்லைங்க பாஸ்டர். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளோ அடி உத வாங்கி என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அது ஆமாம், அது ரோட்டில் போகும்போது அடிச்சுட்டு போயிட்டான் அவன். ஆமாம், அது ஃபேன் திடீர்னு மேலேருந்து கீழே ஊஞ்சி, நான் என்ன பண்ணுறது? விஷயம் தெரிஞ்சவங்க ஆவியில் இருக்கிற என்ன பண்ணுவாங்க, ஏன் சம்திங் இட் இஸ் ஹேப்பனிங், சம்திங் ராங், ஆவியில் ஃபீல் பண்ணுவாங்க. ஆண்டவர் எங்கன்னா மனம் திரும்பணுமா, நான் என்ன பாவம் பண்ணிட்டுனா ஆண்டவர் அறிக்கை பண்ணணுமா, இந்த வாரம் ஒழுங்காக சபைக்கு போவதில் வந்த பிரச்சனையா, அப்படிதான் மனசு வரும் நமக்கு. இன்னைக்கு அவனே யாருமே பேசுகிற மாதிரி தெரியுதே, யாரையும் திட்டிட்டணும் இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு நமக்கு மனது மதரும். ஆனால் அந்த பண ஆசைக்குள் கொஞ்சம் ரொம்ப போயிட்டாங்கன்னா, ஆமாம் அவன் திட்டினா நானும் திட்டினேன், அவன் இஷ்ட நானும் இஷ்டேன். இன்னும் சுத்தமாக போனவன் என்ன பண்ணுவான்னா, ஆண்டவருடைய வாசலண்டையை எட்டி பார்க்க மாட்டான். நல்லா கவனிக்கிற. மீண்டுமாக அவளுக்கு நிறைய பணம் இருந்தாதான் என்று அல்ல, இந்த பண ஆசை அவருடைய விசுவாசத்தை மழுங்கி போட்டு விட்டது. அதனால் அவர்கள் ஆலயத்துக்கு வருவ விரும்புவதில்லை. அடுத்தது என்ன சொல்லுவார்கள்? சபையை குறை சொல்லுவார்கள், ஊழியர்களை குறை சொல்லுவார்கள், கிறிஸ்தவத்தை குறை சொல்லுவார்கள், வேதத்தை குறை சொல்லுவார்கள், கடைசியாக இந்த வேதத்தை எழுதி கொடுத்த தேவனையை குறை சொல்லுவார்கள். இது வெளில தெரியாது, இதெல்லாம் சிம்டம்ஸ். இந்த கால நேரத்தில் அருமையானவர்களே, நமக்குள் அப்படிப்பட்ட ஆசை ஒருவேளை அடிமட்டத்தில் இருக்கிறதா, கொஞ்சம் மிடில் வந்திருக்கிறதா, இல்லை கொஞ்சம் ரொம்ப டாப்ல போயிருக்கிறதா? உண்மையாகவே ஒரு விசுவாசி கடவுளுடைய பக்தியில் குறைந்தவர்களாக, விசுவாசத்தில் குறைந்தவர்களாக காணப்படுகிறது சொன்னால், அவர் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒன்று வேற ஏதாவது பாவத்துக்குள்ள அவங்க சிக்கி இருக்கணும். இல்லை என்று சொன்னால், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நல்லா தான் இருக்கிறாங்க, பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க சொன்னால், இந்த ஆசையும் ஒரு ஆபத்தான ஒரு ஆசை. இந்த ஆபத்து குறித்து பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கிறான். எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று எச்சரிக்கிறான். அதனால்தான் சில பேருடைய விசுவாசம் எப்படி தெரியுமா இருக்கும், எதனா கொடுத்தானா ஆண்டு மேலே அன்பு வந்துடும். அதுவும் சபையிலேருந்து எதனா கொடுத்தானா சபைக்கு மேலே ரொம்ப பற்று வந்துடும். எதுவுமே கொடுக்கலையா, சபையை வேஸ்ட்டுருவாங்க, ஆண்டவரை வேஸ்ட்டுருவாங்க, ஊழியக்காரர் வேஸ்ட்டுருவாங்க, விசுவாசி வேஸ்ட்டுருவாங்க. ஏன்? அந்த இருதயத்தில் அந்த ஆசை அவளுக்குள் விதையாக விழுந்து விட்டது. நமக்கும் விழும், ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால் அது ஒவ்வொரு நாளும் தூக்கி எரிந்து போட்டுக்கொண்டே இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? அது நடக்குது. ஓகே, இன்னும் ஒரு சில காரியம் வேகமாக சொல்ல கடந்து போக விரும்புகிறேன். லூக்கா 12:21, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இராமல் தனக்காகவே. அப்போ தேவனிடத்தில் இருக்கிற மேன்மையை விரும்புவதில்லை,
தனக்காகவே வாழ்க்கை, தனக்காகவே பணம், தனக்காகவே சொத்து, தனக்காகவே அனுபவிக்க வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கும் போது, தேவனுக்குரியதை தேடுகிற மனம் இல்லாத போது. ஓகே, மத்தேயு 6:20, பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள். அப்போ எங்க சேர்த்து வைக்க வேண்டுமா? பொக்கிஷத்தை. ஆனா முன்னாடி வசனம் தனக்காக வாழ்கிறான், தனக்காக பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தல். என்ன சொல்ல போனா, தேவனுடைய சபையை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து சிந்தையற்றவளா இருந்தால் அவளுக்குள் பணம் என்கிற ஆசை மறைந்திருக்கிறது. ஏன் தசமா கொடுக்கணுமா அப்படின்ற கேள்வி கேட்குறாங்களா? இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் பார்க்கணும்னா பார்த்துங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதெல்லாம் ஒரு வகையில் ஒரு விசுவாசியை விழ வைக்கிற வஞ்சிக்கிற போதனைகள். தெளிவான போதனைக்குள் இருந்தானா ஆண்டவர் செய்த நன்மைக்கு இன்னைக்கு என்ன உயிர் கொடுத்து நிற்க வச்சிருக்கிறார், இனி நிற்கிறது கிருபை என்று சொல்லுகிறவங்க இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. எத்தனை நான் சொல்லுது புரிகிறது? கடவுள் தெரியாமல் சொல்ல முடியும். நான் சொல்ல உண்மை தானே. இன்னைக்கு போய் ஹாஸ்பிட்டல் 10,000 கொடுக்கறதுக்கான பலவீனம் வருமா வராதுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். 10,000 இமிடியேட்டா போய் செலவாகிறதுக்கு சூழ்நிலைகள் வரும். ஒரு சன் ஸ்ட்ரோக் அடிச்சா போதும், ஒரு மயக்கம் போட்டு கீழே விழுந்தா போதும், ஒரு ரெண்டு என்ன ஏத்தணும், குளுக்கோஸ் ஏத்தனா போதும். நம்ம கடையில் விற்கிற 10 ரூபாய் குளுக்கோஸ் கிடையாது, அந்த குளுக்கோஸ். கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதுக்கு அப்பா? அதுக்கு வேற 10 பேர் பார்க்க வந்துடுவாங்க. சோத்திரம் சொல்ல புரியுதுல்ல? நம்ம வாழ்க்கையை பாருங்க, கடவுள் இலவசமா வச்சிருக்கிறார். இதுக்கு ஒருத்தன் கேள்வி கேட்கறாங்கன்னா நீ கொடுக்க தேவையில்லை. அதான் சொல்ற பவுல் சொல்லிட்டார், உற்சாகமா இருக்கிற இடத்தில் தேவன் எப்படி இருக்கிறாரா? பெரியமா இருக்கிறார். அவன் விசனமாயுமல்ல கொடுத்தலில் ஒரு நபர், ஒரு விசுவாசி அவர் ஸ்ட்ரகிள் ஆகிறார் என்று சொன்னால் he is in danger. ஏன்னா பரலோக ராஜ்யத்துக்கு சரி, இங்க கொடுக்கறதுலாம் இங்க ஊழியத்துக்கு மட்டும் கிடையாது, இங்க பரலோகத்துல போய் கிரெடிட் ஆகுது. நல்லா கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் கொடுத்தார், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யாக்கோபு கொடுத்தார், வேதத்தில் இருக்குது. யாக்கோபு தீர்மானம் பண்ணிட்டு கொடுக்குறாரு, அது கொடுக்கறது கூட மறந்துறாரு. அதுக்கப்புறம் அடி உத வாங்கின அப்புறம் என்ன பண்றாரு? வந்த இடத்துக்கு ஒழுங்கு வந்து நிற்கிறார். நல்லா கவனிக்கணும். இது பழைய ஏற்பாட்டு போதனை என்று நிறுத்துகிறார்களா? அப்போ புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லணும்னா நிறைய தான் கொடுக்கணும், எல்லாமே கொடுத்தாகணும். அப்போ தனக்காகவே பொக்கிஷம் சேர்த்துக்கிற மனதை நம்ம கொண்டு வருகிறதா? பரலோகத்துல எனக்கு ஏதாவது கொஞ்சம் இருக்குதா, பேங்க் அக்கௌண்ட் கொஞ்சம் இருக்குதா அப்படின்னா கடவுளுக்கு இந்த பூமியில விதைக்க வேண்டும். இதை மறுக்கிற இருதயம், இதை விரும்புகிற ஒரு நாட்டம் எனக்குள் குறைந்து கொண்டே இருந்தால், இது எனக்குள் மறைவாக எதில் நான் போய் விழுந்து கொண்டிருக்கிறேன்? பண ஆசை. இதனால தான் தேவையில்லாத கேள்விகள், தேவையில்லாத இடரலான வார்த்தைகள். இன்னும் ஒன்று வாசிக்கிறோம், கடை சொல்லுவோம். யோவான் 12:4 வாசிக்க முடியுமா வேகமாக? யோவான் 12:4. யூதாஸ் காரியோத்து எவ்வளவு பணத்துக்கு விட்டுக்கலாமா? 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அடுத்த வசனம் எல்லாம் சேர்த்து சொல்லாம, வசனம் 6. அவன் தரித்திரரை குறித்து சொல்லாமல் பணப்பையை வைத்து கொண்டு சுமக்கிறவனானபடியானாலும், கர்த்தருக்குரிய ஆராதனை விட தரித்திரக்காரன் கொடுதான் பேசணும் வாய்ஸ் சொல்றான். பிச்சைக்காரன் கொடுக்காம ஏன் இந்த பொம்பளை இப்படி வீண் வச்சுட்டான்? சர்ச்சைக்கு போடுறா, சர்ச்சைக்கு போய் இப்படி போட்டு காலி பண்ணிட்டா பைசாவலாம். உங்களை யாரும் குற்றப்படுத்துறாங்களா? நீங்கள் கடவுளுக்குரியதுன்னு சொல்லிட்டு நீங்க உண்மையா சந்தோஷம் பண்ணுகிறத ஒருத்தவங்களை முறுமுறுக்கிறாங்களா? நீங்க அதை பார்க்காதீங்க, நீங்கள் கடவுளை பாருங்க. இந்த பெண் ஆண்டவருடைய பாதத்துல தனக்காக சேர்த்து வைத்திருக்கிற விலையேறப்பெற்ற அந்த களங்கமில்லாத நலத தைலத்தை உடைத்து ஆராதனையாக ஊற்றுகிறாள். ஆனா கூட இருக்கிறவர் தான் ஐயா தான் சொல்றாரு, அவரு ஒரு அப்போஸ்தலர் தான், அழைக்கப்பட்டவர் வேற. இதை தரித்திரத்துக்கு கொடாம இப்படி வீணடிக்கிறாள். அவள் ஆராதனையாக செய்கிறாள். இவன் வாய் சொல்லுகிறது இதை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனா உண்மையில என்ன வாசனம் சொல்லுகிறதுனா, அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு வாய் சொல்லுகிறது மனசு கிடையாது. அதெல்லாம் தரித்திரம் கொடுக்கறது பாவலம் கிடையாது. தரித்திரம் கொடுக்கணும், கண்டிப்பா கொடுக்கணும், அது வேற, நல்லா புரிந்து கொள்ளணும். ஆனா வாய் என்ன சொல்லுதுன்னா, ஐயோ அங்க கஷ்டப்படுறாங்களே, அங்க சாப்பாடு இல்லாம சாவுறாங்களே கொரோனால, இங்க போய் சர்ச்சில் போய் கொட்டுறேனே, சர்ச்சில் ஏகப்பட்டது வருது, இப்ப ஃபாரின் வந்தார் வருது கொட்டுது. அல்லேலூயா. அப்படி யாரும் உங்களை குற்றப்படுத்தி அல்லது உங்களை இடற பண்றாங்களா? பி கேர்ஃபுல். நீங்க தான் இடறி போவீங்க. இடறால் கூட சில நேரத்தில் விழுந்து எழுச்சிருவாங்க. யூதா ஷேர்ல சில பேர் விழுந்து எழுச்சிருவாங்க. பண ஆசை அவங்களுக்குள்ள இருக்கிறது, பண ஆசை. சபையை குறித்து குற்றப்படுத்துகிறார்களா? உங்களை கொடுத்தலை குறித்து தடை பண்ணுகிறார்களா? அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு கணவன் கொடுக்கிறதை மனைவி நீங்கள் தடை பண்ணுகிறீர்களா?
மனைவிமார்கள் சில காரியங்கள் கடவுளுக்காக இருக்கிறதுல தீர்மானத்தோடு இருக்கும்போது கணவன்மார்கள் நீங்கள் தடை பண்ணுகிறீர்களா? அருமையான பிள்ளைகளே, உங்கள் பெற்றோர் கடவுளுக்காக உண்மையான வாஞ்சியோடு அவங்க நன்றி அறிதலோடு நன்றி பலியாக செலுத்துகிறதை நீங்கள் தடை பண்ணுகிறீர்களா? கேளுங்க, வேணா காரணம் கேட்கலாம், தப்பில்லை. எதுக்கு செய்ய போறீங்க, என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவங்க எதாவது சாட்சி வச்சிருப்பாங்க. அந்த சாட்சி இருந்து உண்மைனா நீங்க தடை பண்ணாது. அறிந்தும் அதை தடை பண்ணுகிறதா இருந்தால் பிரச்சனை யாருக்கு தெரியுமா? நமக்கு தான். ஏன்? நமக்குள் தேவனை விட, தேவனுடைய ஆராதனை விட, தேவன் செய்த நன்மையை விட, தேவன் கொடுத்த ஜீவனை விட எனக்கு பணம் பிரதானம் என்று இது மறைவை காட்டுகிறது. இது மறைந்திருக்கிற ஒரு பாவம். கடைசியில் என்ன தெரியுமா நடந்துச்சு? இவன் என்ன தெரியுமா பண்ணா? நம்ம எல்லாரும் தெரியுமே, எவ்வளோ பைசாக்கு இயேசுவை காட்டு கொடுத்துட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க, எத்தனை வெள்ளி பாசு, 1 மாசத்து கூலி முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில எல்லாமே எழுந்துட்டான். அப்போஸ்தல பட்டத்தை எழுந்துட்டான், அபிஷேகத்தை எழுந்து விட்டான். அருமையானவர்களே, ஆண்டவர் கூட தான் இருக்கிறான், ஆனா மனசு இயேசுவோடு கூட இல்லை. சபைக்குள் இருக்கிறதுனால நான் பண ஆசை இல்லாதவன் என்று நான் சொல்ல முடியாது. ஒரு ஊழியத்துக்குள் இருக்கிற நபரே இருந்தாலும், யாரா இருந்தாலும் சொல்றேன், அவங்களுக்கு பண ஆசை இல்லைன்னு சொல்ல முடியும். ஆண்டவர் ஆனா சந்தர்ப்பத்தை கொடுப்பார், எச்சரிப்பார், உணர்த்துவார். எப்பா நீ பணத்தை தேடி போறப்பா, முதல்ல என்ன தேடி சொல்லுவான். நீ பணதான் பிரதானம் என்று வாழ்க்கையில லட்சியத்தை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறப்பா, நீ என்ன லட்சியமா வை, உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இது முடிய முடியாதுங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கர்த்தர் நிச்சயமா செய்வார். அவர் உன்னுடைய வாழ்க்கையில் எது பிரதானம் என்று நீ ஓடிக்கொண்டிருக்கிறையோ அதை கொஞ்சம் மாற்றிக்கொள். என்னை நீ முக்கியப்படுத்து, என்னை நீ கனம் பண்ணு, எனக்குரியதை செய், எனக்குரிய நேரத்தை கொடு, எனக்குரிய ஆராதனை கொடு, அடுத்து உன்னையே எனக்கு கொடு, நான் உன்னை உயர்த்தி காட்டுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனையோ பேர் ஆண்டவருக்காக விட்டவரெல்லாம் இந்த கர்த்தர் உயர்த்தி தான் வச்சிருக்கிறேன். ஒன்றும் குறைவு போட விட மாட்டார். ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் குறுக்கிலே வரும். இப்படிப்பட்ட இடர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கும். நீங்கள் அந்த வார்த்தைகளை பார்க்க போகிறீர்களா? உங்கள் இருதயத்திலிருந்து ஆண்டவருக்காக எழும்புகிற ஆராதனை, துதியை, ஸ்தோத்திரத்தை, நன்றி பலியை, விசுவாச அறிக்கையை, இன்னும் சொல்ல போன அந்த பக்தியை, தேவ பக்தியை வளர பண்ண போகிறீர்களா? அது நம்மிடத்தில் தான் இருக்கிறது. கடைசியா வாசம் முடிக்கலாமா? உங்களுடைய எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் எல்லாம் சொல்லுங்க பாலாம். அதனாலே நாம் தைரியம் கொண்டு, எதனாலே எப்படி சொல்லுங்க பாலாம்? அதனாலே. அப்ப எதனால தைரியம் கொண்டு? முன்னாடி வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் என்ன பண்ணிருக்கிறாரா? ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எப்படி இல்லாதவர்களாய் இருந்து இல்லாதவர்களாய் நடந்து இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் கூட இருக்கிறேன். உன்னுடைய தேவைக்காக நீ கவலைப்பட்டு கொண்டு விசுவாசத்தை விடாதே, பக்தியை விடாதே, உண்மையை விடாதே. உன் இருதயத்தை தேவனை விட இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள், பணங்கள் அல்லது இந்த அந்தஸ்துகள் உன்னை அது மேல கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அது உன்னை தூக்கும் போது அதை கீழே வைத்து விட்டு என்ன நீ வை. அப்படின்னு வைக்கும்போது நான் உன்னை விட்டுற மாட்டேன். நீ உன்னுடைய வேலையை விட, உன்னுடைய தொழிலை விட, உன்னை பணத்தை விட, உன்னை படிப்பு, உன் அந்தஸ்தை விட என்ன நீ முன்னாடி வைத்தா நீ குறைஞ்சு போக மாட்டேன். ஏனென்றால் நான் உன்னை விட்டு என்ன பண்ணுவதில்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? சொல்லுங்க பார்க்கலாம். நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன், விலக மாட்டேன், கைவிட மாட்டேன். இப்ப சொல்லுங்க, வெள்ளி யாருடையது, பொண்ணு யாருடையது, இந்த பூமி யாருடையது? சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கு ஆமென் சொல்ல முடியுமா? இப்ப அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விட மாட்டேன். மனசு சொல்லுகிறது, பணம் சொல்லுகிறது, உலக மனசு சொல்லுகிறான், பணம் இருந்தா தாங்க வாழ்க்கை. நீ ஆடம்பரமா இருந்தால் தான் உன்னை மதிப்பான், ஆடம்பரம் தான் பாசு கூட வீட்டுக்கு வரும், அப்படி கூட சொல்லி கொடுப்பான். இதெல்லாம் விழ வைக்கிற வார்த்தைகள், வஞ்சிக்கிற வார்த்தைகள். ஒருவேளை உண்மையா கூட இருக்கட்டுமே, ஆனா கர்த்தர் கூட இருக்கிறாரா? கர்த்தர் உங்க வீட்டுக்கு வருகிறாரா? கர்த்தர் உங்க வீட்டுல இருக்கிறாரா? இப்ப அடுத்த வசனம் எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம். அதனாலே 6வது வசனம் சொல்லுங்க. ஏனென்றால் ஆண்டு நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறதுனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். அவன் எப்படின்னா உயர்ந்தும் போட்டோம், அவன் எப்படின்னா கணக்கு கொடுத்துட்டான். உண்மையை வந்தா சோத்திரம் நல்லா இருக்கட்டும், நானே ஜெபம் பண்றேன். ஆனா அவன் தவறான வழியில போறான்னா அவன் அனுபவிச்சு விட்டுரும். நான் அதை குறித்துல பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கென்று ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கென்று ஒரு உயர்வை வைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார், கர்த்தர் என் பிள்ளைகளுக்கென்று நல்ல வாழ்க்கை வச்சிருக்கிறார். எது பேராமே சொல்ல முடியும்? கரங்களை வச்சு ராமே சொல்ல முடியுமா? ஏன்னா கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? சகாயர், உதவி செய்ய. நான் பயப்பட மாட்டேன். பயம் வைக்கிற பயத்தை கொண்டு வருகிறார்களா? ஐயோ நீ வீடு வாங்கலாம், இப்படி ஆகிடுவேன், உன் பேர்ல ஒண்ணுமே கிடையாதா, அப்பெல்லாம் வருதா? வார்த்தைகள் வருதா? முயற்சி அதுக்கு சொல்லிட்டு சேர்த்து வைக்காமல இருக்காதுங்க, வீடு கட்டாமல கட்டுங்க. நான் கூட கண்ணாக்களும் சொன்னேன்ல, ஒரு ஜபம் நடத்துற அளவுக்கு ஒரு 10 பேர் உட்கார அளவுக்கு என்ன இருக்கட்டும், ஒரு ஹால் இருக்கிற வீடா நீங்க என்ன பண்ணுங்க, வாடகைக்காவது போங்க. போற வீடு வாடகை வீடு கூட என்ன பண்ணுங்க, நல்லா பெருசா எடுங்க. ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். ஜப வீடா மாறட்டுமே, கண்டிப்பா கர்த்தர் செய்வார். அது 2வது.
நான் அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் சொல்ல வருகிறது என்னவென்று சொன்னால், கர்த்தரை முதலாவது வைத்தால் அவர் என்னை விடமாட்டார். கர்த்தரை நான் முதலாவது வைத்து அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நான் நடக்க ஆரம்பித்தால் எனக்கு அவர் உதவி செய்ய கூட இருக்கிறார். நான் பயப்பட தேவையில்லை. பணம் இல்லை என்றாலும் பரவாயில்ல, கர்த்தர் கூட இருக்கிறாரா? எல்லாமே இருக்கிறது, கர்த்தர் கூட இல்லையா? இதான் விசுவாசம். ஆண்டவர் கூட இருந்து நடக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நான் பயப்பட தேவையில்லை. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இன்னும் கீழே கடைசியில் வருகிறேன், 7ஆம் வசனம் கீழ்ப்பகுதி. அவருடைய விசுவாசத்தை என்ன பண்ணுங்க? பின்பற்றுங்கள். இப்படிப்பட்ட பரிசுத்தமா வாழ்ந்த தேவ ஊழியர்கள் இருக்கிறாங்க, தேவ விசுவாசிகள் இருக்கிறாங்க. நல்லா உண்மையா வாழ்ந்து மரித்து போனோம், விசேஷம் மரித்து போனோம். அவங்க விசுவாசத்தை பிடிச்சவங்க. எதுவுமே ராம சொல்ல முடியும். நம்ம எதுதான் பிடிக்கூடாது. அப்போ அவங்ககிட்ட இருக்கிற குறைகளை பார்க்கக்கூடாது. நம்ம சபையில விசுவாசோடு வாழறாங்க, நல்ல விசுவாசி இருக்கிறாங்களா? அவங்க விசுவாசத்தை மட்டும் பாருங்க. சபைக்கு எவ்வளவு ஊழியக்காரங்க வந்துட்டு போறாங்க, விசுவாசம் மட்டும் பாருங்க. அந்த ஊழியக்காரங்க சினிமா தேட்டர்ல பார்த்தா இங்க பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டு உண்மையா கூட இருக்கட்டும், அதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? விசுவாசத்தை பின்பற்ற பழக வேண்டும். கடைசியாக வசனம் சொல்லுகிறது, 8வது வசனம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. இதை சொன்ன இயேசு ஆபிரகாமுடைய தேவன். எதுவுமே ராம சொல்ல முடியும். இதை சொன்ன இயேசு ஈசாக்கின் தேவன். விதை விதைத்தான். நான் சொல்லுகிற தேசத்துல இருன்னு சொன்னார். அப்பதான் விதை விதைக்க சொல்றார். கர்த்தர் அவனுக்கு எவ்வளவு திரும்ப கொடுத்தாரு? 100 மடங்கு. போறான், கிணறு வெட்டுறான், சண்டை போடுறான். அங்க கிணறு வெட்டுறாங்க, சண்டை போறாங்க. அங்க கிணறு வெட்டுறாங்க, இது பண்ண பிரச்சனை பண்ணான். ஏப்பா எங்க போனாலும் பிரச்சனைப்பா. வாழ்க்கையே பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறான் ஈசாக். கடைசியில ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுகிறான்? கிணறு வெட்டுகிறான். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தீர்ந்து. இந்த காலை நேரத்துல உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்தில, உங்கள் வேலையில, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பில, உங்களுடைய தொழிலிலே பிரச்சனை மேல் பிரச்சனை பண்ணுகிற மனுஷர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்களா? ஈசாக்கு மாதிரி ஓடிக்கொண்டே இருங்க. எதிர்த்து கொண்டு இருந்தா நம்மளும் இடறி போவோம். கர்த்தர் என்ன ஆசிரியக்கார், அதுக்கு நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கார். யாக்கோபு வெறுங்கையனா போனா, தீர்மானம் பண்ண, அதில் ஒரு காரியம், உமக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துவேன். கர்த்தர் வெறுங்கையா வரவிடவில்லை. எத்தனை பேர் விசுவாசிகள்? அவங்களை வச்சு நாம சொல்ல முடியுமா? அந்த இயேசு இன்றைக்கும் கூட இருக்கிறார். 12 கோத்திரங்களாக உருமாறின அந்த கானானை கொடுத்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த சபைக்குள் இருக்கிற நமக்கும் தேவனா இருக்கிறார். அவர் மாறாதவர். அவங்களுக்கு செய்தாரு, விசுவாசத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஊழியக்காரர் செய்திருக்கிறாரு, நமக்கு செய்ய மாட்டாராம். எது பிரதானம்? என்னை இயக்குகிறது எது? பிரதானமா என்னை நடத்துகிறது எது? அதான் கேள்வி. அதை வைத்துக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில நான் சில காரியங்களை இழந்தாலும் பரவாயில்ல, கடவுளுக்கு நான் பிரியமா வாழ பழகிறேன். கர்த்தர் என்னை உயர்த்துகிற நேரத்தில் உழைப்பு என்றால் அவர் என்னுடைய வாழ்க்கையில கொடுக்க வேண்டிய நன்மை கொடுக்காமல் இருக்க மாட்டார். விசுவாசம். நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா?